வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில ஜாழ்ப்பாணம் டவுனுக்கு அண்மையாக விற்பனைக்காக வந்திருக்கிற ஒரு பரப்பு காணியுடன் கூடிய வீடொன்றை பார்க்க போறோம். இந்த காணொலியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் உங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே மாதிரி வீடுகள் காணிகளை நீங்கள் விற்பனை செய்யணும் என்றால் எங்களுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம். இந்த வீடு சரியா எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னால் காரநகருக்கு போற வீதியில அமைஞ்சிருக்கிற வில்லுண்டி பிள்ளையார் கோயிலுக்கு முன்பகுதியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்ப நீங்கள் காணொலியில பார்க்கலாம், அந்த வில்லுண்டி பிள்ளையார் கோயில் இருக்கிற சந்தை இதோட முன் வீதியில இந்த வீடு அமைஞ்சிருக்குது. பிரதான வீதியில இருந்து 140 மீட்டர் உள்ளுக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்குது. ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு முன்பகுதியில 2 வாசல்கள் அமைஞ்சிருக்குது. ஒரு பெரிய வாகனங்கள் போகக்கூடிய வாசலும் ஒரு சிறிய வாசலும் அமைஞ்சிருக்குது. உள்ள நுழைந்ததுமே ஒரு பெரிய நீளமான ஹோல் ஒன்று அமைஞ்சிருக்குது. அந்த ஹோலோட மேல் பகுதியில பிளட் அடிச்சிருக்கணும். சைட்டால நாங்கள் படியால ஏறி மேலுக்கு போகக்கூடிய மாதிரியாக செய்திருக்கணும். இதுதான் இந்த வீட்டோட உள்ளுக்கு இருக்கிற ஹோல். இதுதான் ஒரு நீளமான ஹோலாக இது அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் ஒவ்வொரு அறைகளாக பார்க்கலாம். இதுதான் இந்த வீட்டில் அமைஞ்சிருக்கிற முதலாவது அறை. மொத்தமாக 3 அறைகளை கொண்டதாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது. இது அதற்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற தாயறை. இதுதான் அறைகள் ஒன்றுக்குமே லெவல் ஷீட் அடிக்கப்படையில இந்த பகுதியெல்லாம் ஓட்டு வீடாக இது அமைஞ்சிருக்குது. இந்த பகுதியில் இந்த வீட்டுக்கான சமையலறை அமைஞ்சிருக்குது. சமையல் அறையோட முன்பகுதியிலையும் ஒரு அறை ஒன்று அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த வீட்டுக்கான சமையலறை. இதுதான் ஒரு சிறிய ஒரு சமையலறையாக இது அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் வீட்டோட உள்பகுதியில் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்ப வீட்டோட வெளிப்பகுதியில் எல்லாத்தையும் ஒரு தடவை சுத்தி பார்க்கலாம். இந்த பகுதியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய கேட் அமைஞ்சிருக்குது, வாகனங்கள் உள்ள வரக்கூடிய மாதிரி. இந்த பகுதியில் எல்லாமே பெரிய காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்கள் நிற்கிறத பார்க்கலாம். இந்த சைடில் 4 தென்னை மரங்களும் பின்பகுதியில் 3 தென்னை மரங்களும் அமைஞ்சிருக்குது. இந்த மொட்டை மாடிக்கு போறதுக்கான படியும் இந்த சைடில் அமைஞ்சிருக்குது. எல்லா தென்னை மரங்களுமே நன்றாக காய்த்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். வீட்டோட இந்த மூலை பகுதியில இந்த வீட்டுக்கான மலசல கூடம் அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு 3 பக்கமும் சுற்றுமதில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மட்டும் தகர வேலியாக அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்க அப்படியே நடந்து வீட்டோட முன்பகுதிக்கு சுத்தி வந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த வீட்டுக்கான கிணறு. இதுதான் முன்பக்க மூலையில இதுக்கான கிணறு அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் அப்படியே வீட்டோட எல்லா பகுதியையும் சுத்தி பார்த்து கொண்டு வந்துட்டோம். ஒரு ஜாழ்ப்பாணத்தோட மிக ஒரு முக்கியமான ஒரு மைய பகுதியில இந்த காணியும் வீடும் அமைஞ்சிருக்குது. எல்லா இடமுமே பக்கத்துல அமைஞ்சிருக்குது. இப்ப இந்த வீட்டுக்கான விலை விவரம் என்னன்னு பார்ப்போம். இந்த சுற்றுமதிலுடன் கூடிய இந்த ஒரு பரப்பு காணிக்குள்ள அமைந்திருக்கிற இந்த வீட்டோட விலை என்னென்றால் 1,10,00,000 ரூபாய் சொல்லுகினோம் இந்த வீட்டோட உரிமையாளர். விலை விவரங்களை நீங்கள் நேரடியாக வீட்டை பார்த்ததற்கு பின்னதாக உரிமையாளரோட நேரடியாக பேசி விலை விவரங்களை தீர்மானிச்சு கொள்ளலாம். இவ்வளவுதான் இந்த வீடு சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிகிற எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டில் இருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களோட பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான வீடுகள் அல்லது காணிகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போற காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம்.
இதே மாதிரி இன்னும் நிறைய வீடுகள் காணிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தில் போய் யூடியூப் தளத்தில் நீங்கள் பிளேலிஸ்டுக்கு போனீங்கன்றால் உங்களுக்கு தேவையான காணிகளை நாங்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதில் போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அல்லது எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற எங்களுடைய இணையதளத்துக்கு போவதன் மூலமாகவும் உங்களுக்கு தேவையான சொத்துக்களை நீங்கள் தேடி பார்த்துக் கொள்ளலாம். நல்லது. இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.